யாரெல்லாம் நீ ஒண்ணும் இல்லாம போவே சொன்னாங்களோ, whoever said that you will be nothing, யாரெல்லாம் நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, whoever said that you will never fit for யாரெல்லாம் நீ anything, உயரவே மாட்டேன்னு சொன்னாங்களோ, whoever said that you will never prosper in life, அவர்களுக்கு முன்பதாக in front of them கர்த்தர் நம்மை உயர்த்தி தம்முடைய தலைகளை நிமிர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். the Lord will. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போமே. So let us think that everyone should be good. அப்படி நினைப்போம். Let us think like that. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். Let us think that everyone should be good. ஆசீர்வதிக்கட்டும். Everyone should be blessed. Hallelujah. Hallelujah. அப்படி நினைப்போம். நல்ல நல்ல நினைவுகள் இருக்கட்டும். Let us have good thoughts. கர்த்தர் உண்மையாகவே நம்மை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். Truly the Lord will bless us in a special way. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த பகுதியினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். So the continuation of the passage that we dealt yesterday. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். Blessed is he who considers the poor. ஆக சிறுமைப்பட்டவர்களை நினைத்தாலே சிந்தித்தாலே அவன் பாக்கியவான். The one who considers or thinks about the poor is the blessed. இதை குறித்த காரியத்தை நாம் நேற்றைய தினத்திலே வாக்குத்தத்த ஆராதனையிலே தியானித்தோம். And about this verse we meditated yesterday in the promise sermon. தொடர்ந்து இன்றைக்கு அந்த சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம். So today we will see what is the blessing for he who considers the poor. அதைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். And let us meditate the same today. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தர நாம் ஜெபிக்கிறோம். Let's pray for a minute so that the Lord blesses. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானிக்க நீ தெரிந்து கொண்ட இந்த பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை தியானித்து இதற்குள் காணப்படுகிற சத்தியங்களை அறிந்து செயல்பட்டு இதன் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க இரக்கம் செய்யும். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறந்து ஆசீர்வதியும். ஏனோ கேட்கிறோம், கடமைக்காக இந்த ஆராதனையிலே உட்காருகிறோம் என்று இல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க விரும்புகிறோம் என்கிற வாஞ்சை சிந்தையோடு இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடைய உதவி செய்யும். எங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நடத்தும், மகிமைப்படும், ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அதாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு. So a brother called me, he asked me, சாமியா பாடவே வரல அப்படின்னு கேட்டார். why Sam never turns up to sing? நான் சொன்னேன், I said, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, so be it my child or anyone, ஆராதனைய அசட்டை பண்ணி தூங்கினா ஒரு மாசத்துக்கு அதுக்கப்புறம் ஆராதனை காரியங்களை தலையிடவே கூடாது. if he sleep despising the service, for the next 1 month he should not attend the service. ஆக ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணதே கிடையாது. Because from the day I am saved till now I have not even missed a single service of God. சில காரணங்கள் நிமித்தமாக மிஸ் ஆகலாம். So due to some reasons, yes, I missed. ஆனா தூக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனை மிஸ் ஆகக்கூடாது. But prioritizing the sleep, you should not miss the service of God. ஆக அவன் ஒரு நாள் அந்த ரெக்கார்டிங் போயிட்டு லேட்டா வந்துட்டு தூங்கிட்டான். So he went to the recording, he came back late, so he slept. நான் சொல்லிட்டேன், ஒரு மாசத்துக்கு பாடக்கூடாது. And I said, for the next 1 month you should not sing. பிள்ளையா இருந்தாலும் ஒழுங்கு தான்.
The order is same even if it is my own child. கேள்வி கேட்டவருக்கு இப்போ பதில் போதும்னு நினைக்கிறேன். I hope I have answered the one who questioned me. சார், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான். Blessed is he who considers the poor. ஆக ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால், So if it is a child of God, சிறுமைப்பட்டவர்கள் மீது ஒரு சிந்தை இருப்பது நல்லது. it is good that he considers the poor. ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோம், So we are in a good state. இவங்க என்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்களே என்ன செய்வாங்களோ, So this person is afflicted, what will he do next? இந்த பிரச்சனை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்களோ, So how can he handle this problem? அவங்க இந்த மாதம் தன் தேவைகளுக்கு என்ன செய்வாங்களோ, So for the need of this month, what will he do? அதை நினைத்து அவர்களுக்காக ஜெபித்தாவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். So when you start considering it and start praying it, I say you are the blessed one. எனக்கு 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 அப்படின்னு இல்லாம, It is not that for me, I. இப்படி சிறுமைப்பட்டவர்களை நினைத்து ஜெபிக்கலாம், முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாம். It is good that we consider these poor, we pray for them and we help them. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பாக்கியவான்கள். And to such people the Lord say that they are the blessed ones. நேற்றைய தினத்திலே பார்த்தோம், இந்த சிறியாரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். Yesterday we saw, and as much as you did it to the one of the least of these my brethren, you did it to me. ஒரு ஏழைக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கே செய்கிறோம். So whatever you do to the poor, you are doing that to God himself. வேதத்துல இன்னொரு சம்பவமும் ரொம்ப அருமையா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. So in the other passage the Lord says, லூக்கா 14ஆம் அதிகாரம் Luke chapter 14, 13-14 வாசிக்கலாம். verses 13 and 14. நீ விருந்து பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. நீ விருந்து பண்ணும்போது யாரை கூப்பிடணுமா? So but when you give a feast, whom should you invite? நான் சொல்ல, இயேசுவே சொல்லி இருக்கிறார். Not I say, but the Lord says. யாரை கூப்பிடணும்? Whom should you invite? ஏழைகள், the poor, ஊனர், the maimed, சப்பானிகள், the lame, குருடரையும் அழைப்பாயாக, and the blind. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். எப்போ? When? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். For you shall be repaid at the resurrection of the just. Hallelujah. Hallelujah. ஆக ஆண்டவர் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். So Lord clearly says, நீ விருந்து இப்படிதான் செய்யணும். So this is how you should commemorate a feast. அதற்காக மற்றபடி செய்ய வேண்டாம்னு சொல்ல வரல, ஆனா இது மேன்மையானது. I say this is the most prioritized one. இப்போ ஒரு வசதி படைத்தவர்ல நம்ம கூப்பிடுறோம், ஒரு விருந்து செய்யறோம். So you're calling a rich person for your feast. அதுக்கு பதிலா அவங்க கூப்பிட்டு அவங்க பெருமையை காட்டிக்க நமக்கு ஒரு விருந்து பண்ணுவாங்க. So in order they will also call us back again and they will give us a feast. இதனால ஏதாவது பிரயோஜனமா? So does anything benefit? ஒரு பிரயோஜனமும் இல்ல. No. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But Lord நீ says, ஏழையை கூப்பிடு, you call the poor, சப்பானியை கூப்பிடு, you call the maimed, குருடரை கூப்பிடு, you call the blind ones. இவங்களுக்கு நீ விருந்து பண்ணு. And for these people you அவங்க invite திரும்ப them. உனக்கு பண்ண மாட்டாங்க. They may not repay you ஆனா அவங்களால முடியாது. because they cannot do it. ஆனா இதுல உனக்கு பலன் உண்டு. But you have your own reward. எப்போ? When? உயிர்த்தெழுதலில் உனக்கு பலன் இருக்கு. You shall be repaid at the resurrection day. Hallelujah. Hallelujah. வசதி படைச்சவங்களை கூட்டி விருந்து பண்றதுல ஒரு பலனும் கிடையாது. So when you call a rich one and have a நம்ம feast, பண்ணதுக்கு அவங்க கூட்டி பண்ணிட்டு போய்டுவோம், அவ்வளவுதான். because it is like they are repaying us back.
அல்லேலூயா. Hallelujah. ஆக விருந்து பண்ணும்போது இப்படி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுது. So Lord says, when you give a feast, do like this. ஏன்னா அவர் ஏழைகளை அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே தன்னுடைய உபதேசங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடத்தை அவர் கொடுக்கிறார். Because he loves the poor, in all his doctrines, he prioritizes these poor people. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஆக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் The Lord whom we serve ஏழைகளை நேசிக்கிற நல்ல ஆண்டவர். loves the poor, loves the oppressed. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இப்படி சிறுமைப்பட்டவர்கள் மீது ஒருவர் சிந்தை உள்ளவர்களாய் இருந்தால் So if someone who considers the poor, அவர்களுக்கு வரக்கூடிய 7 ஆசீர்வாதங்கள். the 7 blessings that they will get. முதலாவதாக தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். First, the Lord will deliver him in the time of trouble. அதை செய்ய You do that, உனக்கு நான் இதை செய்யறேங்கிறாரு. and the Lord says, I will do this to you. நேற்றைய தினத்துல இதை So பார்த்துட்டோம். yesterday we saw this. தொடர்ந்து பார்க்கலாம். In continuation, we will see the rest. சங்கீதம் 41 The same Psalms 41. இரண்டாம் வசனத்தை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். So verse 2, we will drill down and read it. இதை நானே வாசிக்கிறேன். So I'll read it myself. கர்த்தர் அவனை பாதுகாத்து. The Lord will preserve him. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? The second blessing is கர்த்தர் that அவனை என்ன பண்ணுவாரா? the Lord will பாதுகாப்பார். preserve him. ஆக்சுவலா நிறைய டீப் மெசேஜ் எல்லாம் இருக்கு. There are many such deep messages. ஆனா இந்த நாட்களுக்கு தேவை என்னவோ அதற்கேற்றார் போல கர்த்தர் வசனங்களை காண்பிக்கிறார். But Lord is showing the verse that is the need of இது the ஒரு hour. லைட் மெசேஜ் தான். This is a very light message, ஆனா ஆசீர்வாதமான மெசேஜ். but this is indeed a message of blessing. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் அவனை என்ன செய்யறாராம்? What the Lord will do to him, பாதுகாக்கிறார். the Lord will preserve him. இது சில ரெஃபரன்ஸ் பைபிள்ல 2 பிளஸிங்கா பிரிச்சு காட்டுவாங்க. கர்த்தர் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். So in some reference Bible they used to show like this, the Lord will preserve him. சேர்த்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். So I like to combine this both. அவர் பாதுகாத்து The Lord will preserve him உயிரோடு வைப்பார். and keep him alive. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. சில நேரங்களிலே செய்தித்தாள்ல படிப்போம். At times we read this in the newspaper. டீ கடைக்குள் புகுந்த லாரி. A lorry has entered a tea shop. அங்கு இருந்த 7 பேர் மரணம். So 7 people were spot dead. ரோட்ல லாரி போயிட்டு இருந்தது. The lorry was traveling in the road. போயிட்டு இருந்த லாரி ஏதோ ப்ராப்ளம் ஆகி It lost its control. எங்க புகுந்துதான்? Where it entered? டீ கடைக்குள்ள புகுந்துரு. Inside a tea shop. அந்த காலையில டீ குடிக்க வந்தவங்க வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு வந்திருப்பாங்க, போயிட்டு டீ சாப்பிட்டு வரேன்னு. The people who came to drink tea, they would have said, I'll come back in just few minutes. பாவம் அங்க இருந்த 7 பேர் மரணம். But 7 people were spot dead. ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயரு நின்றுட்டே இருக்கிறாரு, இடி தாக்கி அவர் இறந்துடுறாரு. A cricket player died because of the lightning. இப்படி அநேக சம்பவங்கள் தினசரி செய்தித்தாளிலே பார்க்க முடிகிறது. So we see many such incidents in the newspapers every day or the other. அநேக சம்பவங்கள், many such incidents. ஒருத்தனை கொலை செய்ய கூலி பேசிக்கிட்டு ஒரு கும்பல் போயிருக்கு. So there is a gathering to murder someone. யாரை கொலை செய்ய சொன்னாங்களோ அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை செஞ்சுட்டு வந்துருக்கு. But the one who was about to be fixed, they left him, the other person was murdered instead. டீடைல்ஸ் ஒழுங்கா சொல்ல அவன் நேரம் பாருல. ஆக ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கு.
So there is a way where no one can preserve a man for his life. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை உறுதியாய் சொல்ல முடியும். But a child of God can strongly say, இந்த வார்த்தையை விசுவாசித்து உறுதியாய் சொல்ல they முடியும். can strongly say, having faith in this word, that சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையா இருந்தாவே if I consider the poor, கர்த்தர் அவனை பாதுகாப்பார், the Lord will preserve அவனை me. உயிரோடே வைப்பார். The Lord will keep him alive. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், A greatest blessing. அதுவும் இந்த நாட்களுக்கு இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். And this is the greatest blessing for this அது hour. நான் தியானிக்கும் பொழுது யோசிச்சேன், இந்த நாட்களுக்கு ஏற்றார் போல கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். So Lord is sending his word for the need of the hour. நம்மை பாதுகாக்கிறார், He is preserving us. உயிரோடே வைக்கிறார். He is keeping us alive. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அல்லேலூயா. Hallelujah. இந்த கொரோனாவை குறித்து பல காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். So we see and hear many things about this corona. நாமும் செய்தியில பல காரியங்களை பார்க்கலாம். And even we see many ஆனால் things in ஒரு the news. தேவனுடைய பிள்ளை என்ன உறுதியோடு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால், But what hope should we have? அவர் என்னை பாதுகாத்து உயிரோடே வைப்பார். That the Lord will preserve me and he will keep me alive. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அதாவது சில நாட்கள்ல நம்ம யார் வீட்டுக்காகிலும் போனோம்னா பயங்கரமா வரவேற்று, அதாவது பல உபசரணை செய்வாங்க. So before, when we go to someone's house, they will welcome us with a grateful heart and they will treat us like anything. இப்போ என்ன அப்படின்னா, But now the situation is, வாசப்படிலே நின்று you stand at the doorstep, உள்ளகெல்லாம் வந்துட போறான், so they'll be threatened. What if he comes in? அப்படியே பேசி அனுப்புறது. So we'll speak and we'll send them right at the doorstep. வாசப்படிலே நிக்க வச்சு, சரி. So we make them stand at the doorstep, speak what we have to speak and send them back. இன்னும் சில இடங்கள், And some other places. அதனால தான் நான் எங்கேயும் போறதில்ல. That's why I don't go anywhere usually. ஒருவேளை நான் போனேன்னா, If at all I go, யோசிப்பாங்களே எனக்கு யோசிக்க மாட்டாங்களே எனக்கு தெரியாது. I don't know what will they think. பாஸ்டர் கண்ட இடத்துலலாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. Pastor is roaming here and there. ஒருவரா ஹெல்ப் பண்ண வேற போயிட்டு வராரு. So in the name of helping people, he's going here and there. இவரு எங்கெல்லாமோ சுத்திட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, What if he comes inside my house? ஒருவேளை இப்படி நினைப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. I don't know what if people will think like this or not. அதனால இந்த லாக்டவுன்ல யார் வீட்டுக்கும் அதிகமா போல. So I'm not going to anyone's house in this lockdown. அல்லேலூயா. Hallelujah. அதாவது அந்த மாதிரி ஒரு பயமும் இருக்கு, சில நேரங்களில் எச்சரிக்கை இருக்க வேண்டியதும் என்ன செய்யுது இருக்கு. So we have such fear and it is good that we take some precautions. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை, But a child of God, அருமையா ஆண்டவர் சொல்றார், beautifully the Lord says, நீ சிறுமைப்பட்டவன் மீது சிந்தை உள்ளவனாய் இருப்பாயானால், if you consider the poor, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. you need not fear at all. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், The Lord will preserve him. கர்த்தர் உன்னை உயிரோடே வைப்பார். The Lord will keep you alive. அல்லேலூயா. Hallelujah. நீ உயிரோட இருப்பாய். You will be alive. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். The Lord will preserve you. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஆக நேற்றைய தினத்திலே நான் இன்னொரு காரியமும் சொன்னேன். Yesterday I said this. சிறுமைப்பட்டவர்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். I said the poor has their own limitations. ஏன்னா சில சிறுமைப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா 99 கிலோ பெருமையா இருப்பாங்க. Because the poor, for 99 kgs they'll have their own அப்படி pride. இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்வாருன்னு நம்மளுக்கு தெரியாது. I don't know what the Lord will do to them. ஆக சிறுமைப்பட்டவர்களுக்கும் சில குவாலிட்டிஸ் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேதத்துல இருக்கு. So the Lord expects certain qualities in the poor. ஆக ஒரு தேவனுடைய பிள்ளை சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையா இருக்கணும். So a child of God should consider this poor. நம்ம சாப்பிடுறோம், We eat,
எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ So how many of the people have had their அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாவது ஒரு சின்ன ஜெபம். At least while praying we should pray. ஆண்டவரே நல்ல ஆகாரத்தை தந்தீர். Lord, as I'm eating, இது you have given me good போன்ற food. ஆகாரம் இல்லாத ஜனங்களையும் கர்த்தர் போஷித்து நடத்தும். So you feed the people who don't have food. அல்லேலூயா. Hallelujah. இப்படி நாம் அவர்கள் மீது சிந்தையா இருக்கும்போது So when you start considering those கர்த்தர் people, உண்மையாகவே நம்மை பாதுகாக்கிறாராம், the Lord will preserve us உயிரோடே வைக்கிறாராம். and He will keep us alive. அல்லேலூயா. Hallelujah. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, Next, பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். and He will be blessed on the earth. அல்லேலூயா. Hallelujah. எப்படி இருப்பானா? How will He be? பாக்கியவானா இருப்பானா? He will be blessed on the earth, it seems. அதாவது நீதிமொழிகள்ல ஒரு அருமையான வசனம் இருக்கு. In Proverbs you have a very beautiful வாரி verse. இறைத்தான், So He gave ஏழைகளுக்கு He gave to the கொடுத்தான், poor. அப்புறம் தெரியல. அதாவது நிறைய வசனம் இருக்கு. We have many verse. வாரி இறைத்து விருத்தி வியாபாரம் உண்டு. So the people are there who give in abundance and still prosper. அதாவது கொடுக்கிறவர்களை கர்த்தர் விருத்தி ஆக்குவார். The one who gives, the Lord will prosper them. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. So there are people who give many. பிசினித்தனம் பண்ணி தரித்திரராவரும் உண்டு. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. The miser's will go even poor. பிசினித்தனம் நல்லா இருக்குல்ல, அது டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா சொல்லு. பிசினித்தனம் கஞ்சப்ப அப்படின்ற மாதிரி இது. It is like that. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வறுமை அடைவாரும் உண்டு. They are misers, but still they get poor and poor. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஆக சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் எப்படி இருப்பானாம்? பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். The one who considers the poor will be blessed on the earth. பூமியிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். He will be blessed on the earth. பூமியிலே அவன் செழிப்புள்ளவனாய் இருப்பான். He will be prospered on this Hallelujah. earth. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஆக ஒரு தேவனுடைய பிள்ளை So a child of God, கொடுக்கும் பொழுது when they give, கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்கிறார். the Lord will make him prosper. அருமையான வசனம் அது. That's a very beautiful கொடுக்கும் verse. பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? விருத்தி அடைய செய்கிறார். So as you give, the Lord will make you increase. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அடுத்ததாக Next, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. the next, a very beautiful word. அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீ அவனை ஒப்புக்கொடு. You will not deliver him to the will of his enemies. அருமையான ஆசீர்வாதம் பாரு. See what a beautiful blessing. சத்துருவின் இஷ்டத்துக்கு To the will of his enemies, நீ அவனை ஒப்புக்கொடு. you will not deliver him. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. நமக்கு சத்துருக்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. So we cannot say that we have no enemies. ஏதாவது ஒரு கோணத்துல இருக்கதான் செய்யும். We have some in some or the other angle. சொந்தத்திலேயே இருக்கும், Mainly in relatives, வேலை ஸ்தலத்துல இருக்கும், in our workplaces, ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல கூட இருக்கும். even in the spiritual gatherings. ஆனா But அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். the Lord will not deliver us to the will of our enemies. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய பேரை என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்ததுண்டு.
So I have seen many people in my experience. எதிர்க்க பேசும் பொழுது அவ்வளவு நல்லா பேசுவாங்க. So in front of me, they'll praise me. இந்த கேட்டை விட்டு வெளியேறும் போதே நம்மளை பத்தி தூஷிச்சுக்கிட்டு போவாங்க. So once they step out, they'll start blaspheming us. இன்னும் சிலர் உண்டு, And some more people, இவன் எப்போ விழுந்து போவான், they'll be waiting for us to fall. இவன் எப்போ இறங்குவான், So when will he come down from his place? இவனுக்கு ஏதாவது நடக்காதா, So once something happened to him, இவனுக்கு ஏதாவது சம்பவிக்காதா, once something happened to this guy, இப்படி நம்ம கிட்ட பழகிக்கிட்டே இப்படி நினைக்கிறவர்களும் உண்டு. so they'll be in good rapport with us, but still they will think about us like this. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறேன். So already have said this. ஒரு முறை டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு இந்த மகாலட்சுமி நகர் ஜங்ஷன்ல போயிட்டு இருக்கேன். So I took TVS 50 and I went near this Mahalakshmi Nagar junction. அப்போ ஊழியம் செய்யறேன்னு சொல்லக்கூடிய ஒருவர் சைக்கிள் எதிர்க்க வரார். So the one who claims himself to do the ministry of God, he came in opposite to me. அந்த டைம்ல சரியா வேலை செய்யல. So it did not work properly at that time. அதனால தள்ளிக்கிட்டு போறேன். So I was just walking it along with it. அவர் என்ன பார்த்த உடனே என்ன சந்தோஷம் தெரியுங்களா? So looking at me, he was very happy. நபாச்சு. He said, what happened to you? ஒண்ணும் இல்ல, ஏதோ ரிப்பேர். I said, I don't know, might be some repair. கார் எங்கன்னாரு. He asked me, where is your car? கார் வித்துட்டேன். I said, I sold my car. அப்போ அவெஞ்சர் பைக் ஒன்று வச்சிருந்தேன். So I had a bike by then. பைக் எங்க? And where is your bike? அதுவும் ரிப்பேர். I said, it is repaired. சிரிச்சுக்கிட்டு கிண்டலா சொல்றாரு. So with smiling, a grinning face, he's saying, நீ இந்த நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். he said, I'll know you'll come to this position. எவ்வளோ நல்ல மனசு. See what good heart he has. எவ்வளோ நல்ல மனசு. What a kind of person he is. நான் மனசுல சிரிச்சுக்கிட்டேன். And I smiled inside. சொன்னேன், I said, திங்கக்கிழமை வா, you just come back by ஃப்ரீயா Monday. இருந்தா வாப்பா அப்படின்னு If you're free, come back by Monday. சொல்லிட்டு நான் போயிட்டேன். I went. நான் போறேன், என் மைண்ட் எல்லாம் என்னன்னா எவ்வளவு ஒரு எண்ணம் எப்படி இருக்கு பாருங்களேன். I was thinking, how can a person? கீழே போவான். So when will he come down? When will he become nothing? ஏதாவது ஒண்ணு நடக்காதா? Once something happened to you. இப்படியே யோசிக்கிற சில சத்துருக்கள் உண்டு. There are such enemies. ஆண்டவர் சொல்றாரு, Lord says, அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. you will not deliver him to the will of his enemies. சத்துருக்கள் விருப்பத்துக்கோ அவங்க இஷ்டத்துக்கோ ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் விடவே மாட்டார். A child of God, the Lord will not deliver him to the will of his enemies. Hallelujah. Hallelujah. அடுத்த திங்கட்கிழமை வந்தாரு. He came back by Monday. அப்போ பழைய காரை வித்துட்டு இன்னோவா வாங்கி வச்சிருந்தேன். I have sold my old car. I got a new Innova. ஜெபம் பண்ணியான்னு. I said, you pray. அவரை தான் ஜெபம் பண்ண சொன்னேன். Him, I asked him to pray. எப்படி வந்திருக்கும் ஜெபம்? What might have been his prayer? நீங்களே சொல்லுங்களேன். Just ஜெபம் tell me. எப்படி வந்திருக்கும்? How he would have prayed by then? ஜெபம் பண்ணாரு. He prayed. நல்ல காணிக்கை கொடுத்து ஒரே ஒரு காரியம் சொன்னேன். I gave him a good offering. I said, எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நல்லதை யோசி. when you are a child of God, always think good. நல்லதை சிந்தி. Think good. Think what is good. மற்றவங்க உயரும் போது சந்தோஷப்படு. When someone is exalted or raised up, be மற்றவர்கள் happy. ஆசீர்வதிக்கப்படும் போது சந்தோஷப்படு. When someone is blessed, be happy. ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. Pray that Lord bless him more. இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை காண்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். When you have such good thoughts, the Lord who see that thought will bless you. அப்படியே புகஞ்சிக்கிட்டு. So when you burn inside, புகஞ்சிக்கிட்டு. when you keep on burning சில inside, ஆட்கள் பக்கத்துல போய் நின்னாவே தீஞ்ச நாத்தடிக்கும். so when you go and stand beside some people, you can have ஆமா. that smell, you know. உண்மையிலேயே நான் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கிறேன். I have seen many such people. பக்கத்துல போய் நின்னாவே போதும். புதுக்காரா நல்லா இருக்குதே சொல்லும் போதே குப்பு குப்புன்னு வாயிலேருந்து நாத்தடிக்கும்.
தீஞ்சு போன வாசனை இல்லை அது வரும். So as and when they say, you can know the burning intent of theirs. அல்லேலூயா. Hallelujah. ஆக உண்மையாகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் தரக்கூடிய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என்னவென்றால் அவன் சத்துருவின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். So for the child of God who considers the poor, the Lord will not deliver him to the will of நீ his enemies. எப்படியெல்லாம் போகணும் ஒண்ணில்லாம போகணும் என்று சத்துரு எவ்வளவுதான் நினைத்தாலும் அவன் யோசித்தாலும் அவன் பேசினாலும் அவனுடைய சிந்தைக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். How much ever the enemy thinks about you, the Lord will not deliver you to the will of your enemies. அல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அதுல வச்சிருக்கிறார் பாரு ஆண்டவர். So such a great blessing, see where the Lord has kept it. சிறுமைப்பட்டவன் மீது சிந்தை இருந்தா If you consider the poor, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் உனக்கு தராங்கிறார். the Lord is saying, I am giving you all these blessings. அல்லேலூயா. Hallelujah. என்னவா? What? அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். You will not deliver him to the will of his enemies. அவன் நினைப்பான் நீ ஒண்ணுலாம போயிடுவே. The enemy will think you will be shattered. போனோம். You will be nothing. அவன் நினைப்பான். He will think. ஆனா ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். But the Lord will not deliver you to the will of your முன்னாடியே enemies. கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். In front of him, the Lord will raise you up and bless இந்த you. காலை வேளையில இந்த பகுதியை நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். So in this morning, I am saying you this as a prophecy. நீ ஒண்ணுல்லாம போவே சொன்னாங்களோ, Whoever said that you will be nothing, யாரெல்லாம் நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, whoever said that you will never fit for யாரெல்லாம் நீ anything, உயரவே மாட்டேன்னு சொன்னாங்களோ, whoever said that you will never prosper in your life, அவர்களுக்கு முன்பதாக in front of them, கர்த்தர் நம்மை உயர்த்தி தம்முடைய தலைகளை நிமிர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். the Lord will raise up your head and he will bless you in front of சத்துருவின் them. இஷ்டத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். He will not deliver you to the will of your enemies. அல்லேலூயா. Hallelujah. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், நிறைய அனுபவங்கள் உண்டு. Many such incidents, many such experiences. ஒரு முறை Once, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் இவாஞ்சலிஸ்டா ஊழியம் செய்யக்கூடியவர். so the one who was an evangelist, he did his job and he was like an evangelist. அவரிடத்துல அவருடைய உறவினர் ஒருத்தர் போய் கடன் கேட்டார். So to him, a relative asked him to lend some money. அவர் சொன்னாரு, இப்ப என்கிட்ட இல்லை, நானே கஷ்டத்துல இருக்கிறேன், பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிட்டாரு. So this person said, I'm sorry, I don't have anything now. I'm in my own troubles. I'll help you by next time. அந்த வேலை செஞ்சுக்கிட்டு சுவிசேஷ ஊழியம் செய்கிறவருடைய வீடு பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா. So it was like a big bungalow. அவருடைய உறவினர் தான் போயிட்டு கடன் கேட்டாரு. So his own relative went and asked for money. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. But he said he denied. வெளியே போகும்போது சொல்றாரு, So once he was stepping out, he said, இவ்வளவு பெரிய வீடு வச்சுக்கிறார், he's having such a big bungalow. இவன்கிட்ட இல்லையா. And he is saying that he don't have. போயிட்டாரு. So he went. போனவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, The one who went now, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ இவருக்கு அனுப்புறாரு. he is sending a photo on Facebook. எப்படிப்பட்ட ஃபோட்டோ அனுப்புறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, What a kind of picture was that? ஒரு நல்ல லக்ஸுரி பெட்டு, A luxurious bed. அதில் அப்படியே ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு. So they have screens in that. அதுக்கு பக்கத்தில் ஒரு சவப்பெட்டி, And beside it, you have a coffin. அதில் ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. So a person is lying in it. அது பக்கத்தில் ஒரு குழி. And you have a pit beside it. இந்த படத்தை பொதுவாக போட்டால் பரவாயில்ல, இது பொதுவான காரியம்லாம், ஆனால் பர்டிகுலராக அவருக்கு அனுப்புகிறாரு. If he had posted it in general, it doesn't mean anything, but he is sending in person. எவ்வளோ நல்ல எண்ணம் பார். See what kind of thought he has. இதை போட்டுட்டு கீழே அவர் எழுதுறாரு, And he is quoting, என்னதான் இருந்தாலும் கடைசியில் இங்கே தான் வந்தாகணும். how much ever big you are, at last you have to find your place here. அவர் என்ன செய்தாரு, அதை எனக்கு அனுப்பி, ஐயா
பாருங்கய்யா இப்படின்னாரு. That person sent that pic to me and he's asking, see what I have to do now. எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்களேன் இல்ல? See what kind of a thought they have. ஆனா இந்த வேலை செஞ்சுக்கிட்டு சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவருடைய நிலைமை அவருக்கு தெரியாது. But this person doesn't know how he is suffering. இவருடைய நிலைமை என்னன்னா, அதிகமா கடன் வாங்கி வீடு கட்டி செலவு பண்ணிட்டதுனால திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலையில அந்த வீடு ஜப்திக்கு வந்திருக்கு. So the house is not able to proceed for building and they are going to have it now. வீடு ஜப்திக்கு வந்துச்சு. So they are going to have that house now. அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. So he doesn't know what to do next. பிறகு வீடை வித்து So he sold his பேங்க் house. கடன் அடைச்சு The loan was done. ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட்ல 15 லட்சத்துக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டு போயிட்டார். So they got a house for second hand for 15 lakhs. இந்த நியூஸ் ஏன்னா உறவினர் தானே, இந்த நியூஸ் தெரிஞ்ச அவரு So obviously he's a relative, right? He knows. சவப்பொட்டி படம் அனுப்புனாரு அவரு. The one who sent the picture of a coffin, that person. மறுபடியும் ஒரு கமெண்ட் போடுறாரு. Again he's commenting. நீ இந்த நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். I know that you will come to this position one day or the other. நான் யோசிக்கிறேன் என்ன எண்ணங்கள் இல்ல, எவ்வளவு கேவலமான எண்ணமா இல்ல அது. I was thinking what kind of a cheap mentality is this? உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. So he called me. Pastor Pastor, என்ன பாஸ்டர் இப்படி what is this? இப்படி இருக்கிறாங்க. How can he be like this? நான் சொன்ன ஒன்றும் கவலைப்படாத, I said, don't worry. இதெல்லாம் இருக்கும். So these things will happen. நம்ம ஜெபம் பண்ணுவோம். We'll pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. ஜெபம் பண்ண வேலைக்கு போயிட்டார். I prayed, he went to a job. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை வேற போயிடுச்சு. That day he lost his job. மறுபடியும் அங்கிருந்து ஃபோன் பண்றாரு. Again from that place where he lost his job, he called me back. பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க. He said, Pastor, you prayed for my job. வேலை போயிடுச்சு பாஸ்டர். But I lost my job today. கவலைப்படாத, கர்த்தர் நடத்துவார். I said, don't worry, the Lord will lead you. கர்த்தர் நடத்துவார். The Lord will lead you. பெரிய காரியம் செய்வார். He will do mighty, mighty things in your life. சொன்னேன். பின்னாட்கள்ல அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு. In the later days, he started his own business. பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கர்த்தர் தந்தார். By the precious grace of God, his business started flourishing. நல்ல முன்னேற்றம். A very good progress. பிறகு அந்த வீடு வித்தாரு பாருங்க, அதே போல ஒரு வீடை கடன் இல்லாம கட்டினார். The house that was sold without any debt, he built the same kind of house. அதான் அவர்கிட்ட சொன்னேன், I said, அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு அவனை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரியா. the Lord will not deliver him to the will of his கர்த்தர் உன்னை enemies. ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. ஆனா இன்னைக்கும் அந்த காரியங்களை நான் மனதில் வச்சு யோசிப்பேன். So I keep that things in my heart and I used to think. இவர் இழந்தாலும் தேவன் மறுபடியும் கொடுத்து தூக்கிட்டாரு. Though he lost, the Lord paid him back and made him raise up. அந்த சவப்பெட்டி அனுப்புனாரு பாருங்க, The one who sent the picture of that coffin. இன்னைக்கும் ஒரு ரூபாய் கூட முன்னேற்றம் இல்லாம தான் இருக்கிறாரு. Till now he never progressed in his life. எப்பவுமே எண்ணங்கள் நல்லா இருக்கணும். You have to have good thoughts. நல்ல எண்ணங்கள் இருக்கணும். You have to have good அவன் thoughts. எப்போ விழுவான்? When will அவன் he எப்போ fall? ஒண்ணும் இல்லாம போவான்? When will he be அவன் nothing? எப்போ இறங்குவான்? When will he come down? இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க கூடாது. These kind of thoughts you should தேவன் not பார்க்கிறார். have. The Lord is looking at தேவன் you. நம்முடைய சிந்தைகளை அறிந்தவராய் The இருக்கிறார். Lord knows our thoughts. அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தான் தருவார். He will bless us according to அவன் that. கிரியைகளுக்கு தக்க பலனை தான் ஆண்டவர் தருவார். The Lord will reward us like for our own work. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய சிந்தை நல்லா இருக்குமானால், So when we think உன்னுடைய good, எண்ணங்கள் நல்லா when இருக்குமானால், we have good thoughts, உன்னுடைய விருப்பங்கள் நன்றாய் இருக்குமானால், when we have good அதற்கேற்ற desires, பலனை தேவன் தருவார். the Lord will bless us accordingly. ஹல்லேலூயா. Hallelujah. எப்பவுமே ஒரு காரியம் என்னன்னா, மற்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, நம்ம கூடயே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், திடீர்னு மேனேஜரா ப்ரமோஷன் ஆயிட்டான்னா ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லு. So when someone works along with you, he's a colleague and suddenly he's உன்னுடைய promoted. நல்ல எண்ணத்தை காண்கிற தேவன் ஆசீர்வதிப்பார்.
The Lord who seeth your good thought, he will bless you. மற்றவர்கள் உயரும்போது சந்தோஷப்படு. When someone is being exalted, மற்றவர்கள் praise God. ஆசீர்வதிக்கப்படும்போது சந்தோஷப்படு. When someone is being blessed, be happy for them. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், Next, அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். in the next immediate verse we see, என்னது? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். என்னவா? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். the Lord will strengthen him on his bed of illness. அப்படியானா சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்களுக்கு வியாதியே வராதுல்ல, வந்தாலும் உன்னை கர்த்தர் தாங்குவார். It is not that for he who considers the poor he will not become sick. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. எந்த வியாதி வந்தாலும் கர்த்தர் உன்னை தாங்குவார். The Lord will strengthen him on his bed of illness. The Lord will strengthen. கர்த்தர் விடுவிப்பார். The Lord will deliver. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do mighty things. அடுத்த ஒரு ஆசீர்வாதம் கூடவே வருது பாருங்க. So blessing. அவனுடைய வியாதியிலே, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி அவன் போடுவீர். படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். You will sustain him on his sick bed. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவாராம். The Lord will strengthen him on his bed of illness. அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவாராம். The Lord will sustain him on his sick bed. அநேக நேரங்களில் இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். So many times we know this verse. ஆண்டவரே, யாராவது வியாதியஸ்தருக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். So for someone who is sick we pray like this. ஆண்டவரே, Lord, வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்னீர் ஆண்டவரே. you have promised to turn his sick மாற்றி bed. போடும். Turn ஜெபம் it now. பண்ணுவோம். We pray. சரி, யாருக்கு இது நடக்கும்? So for whom will it happen? அதுதான் மேட்ரு. That is what matters. அதுதான் மேட்ரு. That is what matters. என்ன? What? அங்க போய் உட்காந்துக்கிட்டு வியாதியில படுக்கை மாற்றம் 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 அப்படின்னா மாற்றுவாரா இல்லையான்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதை மாற்றணும்னா அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையுள்ளவர்களா இருக்கும். For the Lord to turn the sick bed, he should actually consider the poor. அப்படி இருப்பார்களானால் If they are so, நிச்சயம் அந்த படுக்கை அவர் மாற்றி போடுவார். surely the Lord will turn that sick bed. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். He who has pity on the poor lends to the Lord. நான் சொன்னேன். Already I have said this. ஏழைங்களுக்கு நம்ம இங்க செஞ்சிட்டோம்னா, So if we do for the poor here, அங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். there we can collect it. அல்லேலூயா. Hallelujah. இங்க கொடுத்துட்டு இங்கே கலெக்ட் பண்றதெல்லாம் விட்டுட்டு இங்க கொடுத்துருவோம். Here we'll give. உண்மையிலே சொல்ல போனா, Truly if I say, சரி வேணாம், அவ்வளோ கடன் வெளியே இருக்கு. so we have many things outside. ஏழைக்கு இறங்குகிறவன் He who has pity on the poor கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். lends to the Lord. நிச்சயமா நிச்சயமா Truly, truly, கர்த்தர் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்காம இருக்க மாட்டார். the Lord will not get something from us and will not pay back. அவர் எப்படி கொடுப்பாரோ தெரியாது. I don't know in what way will he pay back. வட்டியெல்லாம் போட்டு கொடுப்பாரெல்லாம் தெரியாது, அதெல்லாம் யோசிக்க கூடாது. I don't know if he will add interest or not. அவர் ஒருவேளை திடீர்னு பல கணிகளே திறந்துருவாரு. He'll open the windows, you know. இந்த எடுத்துக்கோ. He'll say, take whatever you want. ஆக உண்மையிலேயே இந்த வார்த்தையை அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. The Lord who has created this heaven and earth, he has said himself, சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான். blessed is he who considers the poor. தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். The Lord will deliver him in the time of trouble. கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார். The Lord will preserve him and keep him alive. பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். And he will be blessed on the earth. அவன் சத்துருவின் இஷ்டத்திற்கு நீ அவனை ஒப்புக்கொடீர். You will not deliver him to the will of his enemies. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை
கர்த்தர் தாங்குவார். The Lord will strengthen him on his bed of illness. அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். You will sustain him on the sick bed. இத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு. All these blessings he has. சார், இப்போ நான் ஒரு காரியம் சொல்ல போறேன். Now I'll tell you something. நம்முடைய சபையில In our own church, ஒவ்வொரு ஆண்டும் every year, படிக்கிறதான பிள்ளைகளுக்கு, அதாவது மிகவும் நெருக்கத்தின் மத்தியிலே இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சபையில நம்ம கலெக்ட் பண்ணி அவர்களுக்கு உதவி செய்வது வழக்கம். so it is usual that for the people who are afflicted and still studying, the students, we collect money and we help them. ஆக இந்த நாட்களிலே எல்லோருக்குமே ஒரு நெருக்கமான சூழ்நிலை தான். So I accept everyone is in trouble. இப்படி சிறுமைப்பட்டு படிக்கிற பிள்ளைகள் மீது சிந்தையுள்ளவர்களாகி, But if we consider these poor students, கொடுக்க விரும்புகிறவர்கள், the one who likes to give, நீங்க என்கிட்டயோ இல்ல சதீஷ்கிட்டயோ ஃபோன் பண்ணி அந்த காரியங்களை சொல்லலாம். you can either call me or brother Satish and நீங்க say the things. கொடுக்கலாம். You can give. இந்த பணம் And this money, முழுதுமாய் கலெக்ட் பண்ணி we'll collect this amount all யார் together. யாருக்கு என்னென்ன செய்திருக்கிறோம் என்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துரும். And we will send you back the report, whatever we have done to the people. அல்லேலூயா. Hallelujah. ஆக ஒன்றை விளங்கிக் கொள்ளுவோம். சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். Blessed is he who considers the poor, and the Lord has kept 7 blessings for them. டேக்ஸ் பைபிள்ல பார்த்தா இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. So in Date's Bible we have many other blessings, நான் 7 மட்டும் தான் சொன்னேன். but I'm saying only 7. ஆக சில நேரங்கள்ல சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு வேதத்துல என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி இருக்கோ அதை செய்த ஆசீர்வாதம் வரும். So every blessing always follows a commandment, and when you do that you will be blessed. இப்போ உதாரணமா ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். I will bless the ones who bless you. உன்னை சபிக்கிறவர்களை, அப்போ மற்றவங்க இப்படி போயிடணும் அப்படி போயிடணும் நீ நினைச்சினா உனக்கு என்ன ஆகும்? So if you keep thinking, if you curse others, இதுதான் what will பாடம், happen? வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். This is very simple. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போமே. So let us think that everyone should be good. அப்படி நினைப்போம். Let us think like that. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். Let us think that everyone should be கர்த்தர் good. ஆசீர்வதிக்கட்டும். Everyone should be blessed. அல்லேலூயா. Hallelujah. அப்படி நினைப்போம். நல்ல நல்ல நினைவுகள் இருக்கட்டும். Let us have good thoughts. கர்த்தர் உண்மையாகவே நம்மை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். Truly the Lord will bless us in a special way. Let's